குட்டு. இவர் தான் கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறை காவலர். 3 பேர் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறாங்க. ஒரு இடத்துல முயலை பார்த்து நாய் துரத்திட்டு வருது. இந்த இடத்துக்கு வந்த உடனே முயலுக்கு தனி வீரம் வந்து நாய் எடுத்து தன்னுடைய முப்பாட்டினார் பேர் பாஞ்சாலன். ஏரியா போகிற முள்ளுக்காடை ப்ளஸ் குறிச்சாக்கி இந்த இடத்துக்கு பேர் பாஞ்சால உச்சி. 1790 தர்பார் மண்டபம் கல்யாண மண்டபம் அந்த பொருளை கட்டி 18ஆம் நூற்றாண்டில் பாஞ்சால உச்சின்னு பேர் இந்த இடத்துக்கு. கட்டபொம்மனுடைய தகப்பனார் ஜெக வீரபாண்டியர் கட்டபொம்மத்துறைக்கும் ஆர்மத்தமாருக்கும் மூத்த மகனாக கட்டபொம்மன் பிறக்காது. 3/1/1660 90 ஆட்சி. கூட பிறந்த தம்பி ஊமத்துறை சிவத்தையா 2 தம்பி இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்சி பிறகு முருகபக்தர் திருச்செந்தூர் பாஞ்சாலம் உச்சிக்கு 21 மணிமண்டபங்கள் நகரம். திருச்செந்தூர் விடலப்பிள்ளையிலிருந்து இருப்பாங்க. ஒரு டீம் மேற்பட்ட அடுத்த மண்டபத்துக்கு கேட்கணும். கடைசி பூஜை ஜக்கம்மா திருச்செந்தூர் பூஜை ஒரே டைம் பிரியாத வரை வானம் புரியுது பூமி விளையுது மாட்டான் வரை அப்படின்னு தாக்குதல் விரட்டி பொம்மன் மனைவி வெள்ளைக்காரங்களை விரட்டி அடிச்சிருக்குமா நிலையான ஆட்சியை புரிஞ்சு வரக்கூடாது. திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேத்தூர் சிவகாசி ஏழையரமண்ண வழியாக ராமநாதபுரம் ராமபுரத்தில் கலெக்டர் ஜாக்சன் வரைக்கும் கட்டபொம்மனுக்கு நேரடியாக மோதல் ஏற்படுது. 10/9/1798 பேச்சுவார்த்தை உடன்படாமல் கட்டபொம்மனை சிறைப்பிடிங்கன்னு சொல்கிறாங்க. கட்டபொம்மனுடைய மந்திரி யாரு? தானாபதி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மந்திரி தானாபதி பிள்ளையை கைது பண்ணி திருச்சியில் வந்து சிறையில் அடைக்கிறாங்க. மீண்டும் கட்டபொம்மனுக்கு தகவல் கொடுக்காங்க. கடிதங்கள் கொடுத்ததுக்கு நன்றி. கலெக்டர் ஜான் பானர் விசாரணை கமிட்டி அமைச்சார். ராமநாதபுரத்து கலவரம் காரணம் ஜாக்சன் துறை அப்படின்னு கட்டபொம்மன் திருச்சியில் கழித்து ஆட்சி பொறுப்பை 10 நாளைக்கு மந்திரியார் கையில் கொடுத்துட்டு பாதி மக்களோட திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போகிறாங்க. கட்டபொம்மன் திருவிழாவுக்கு போன பிறகு ஆட்சி பொறுப்பு மந்திரியார் கையில் கிடைச்ச உடனே திருச்சியில் பட்ட அவமானத்தை பழிவாங்க மந்திரியார் வெள்ளைக்காரருடைய நெல்லை கொள்ளையடிக்காங்க. கொள்ளையடிச்ச காரணம் காட்டி இந்த கோட்டை ஈடுபடுது. நடந்த சம்பவம் கட்டபொம்மனுக்கு தெரியாது. திருச்செந்தூரில் இருக்காரு. கோட்டை உடைச்சி போச்சு வெளியேறாரு. மந்திரியார் கட்டபொம்மன் துறை நாய்க்கிறான். எங்கே இருக்காங்கன்னா புதுக்கோட்டை மன்னர் இருக்காங்க. விஜய ரத்னாத் மகன் அரிய நண்பர் கட்டபொம்மனுக்கு நண்பர். இவர் எட்டப்பொண்ணுக்கு நண்பர். ஒரு பக்கம் கட்டபொம்மனுக்கு அடைக்கலம் கொடுக்காரு, ஒரு பக்கம் கைது வழி கொடுக்காரு. ஆதரவு கொடுத்த மன்னரே வேற வழி இல்லாமல் கட்டபொம்மனை சங்கில போட்டு கைது பண்ணி மதுரை பக்கம் திருமங்கலம் போட்டு கொண்டார். ஜான் பானர்மன் தலைமையில் பழைய குற்றம், ராமநாதபுரத்தில் கொலை கொடுத்த குற்றம், கப்பம் கொடுத்த மருத்துவ குற்றம், நெல் கழிஞ்ச கொள்ளையடிக்கப்பட்ட 3 குற்றங்கள். 10 மணிக்கு வீரம் மரணம் குளிர் மரத்தில். இவர் என்ன செய்கிறாரு? தப்பி போனால் நம்மளை சூட் பண்ணிடுவாங்க. அது நம்ம வீரத்துக்காக கிடையாது. நீங்கள் என்ன தூக்கில் போடுறதுக்கு வீரமாக தூக்கில் இருக்காது. குளிர் மரம் பட்டு போச்சு. ஜெயலலிதமாக உள்ள 1,40,00,000 சொல்லி கைத்தாரில் கட்டிக்காங்க. இது முன்னாள் முதலமைச்சர் கலைஞரோட கட்டினது கோட்டை முன்முதல் கட்டுறாரு. இந்த கோட்டை பேர் மாபெரும் ஜிப்ரால் கோட்டைன்னு பேர். இந்த பேஸ் மட்டும் தோல்வி பார்க்கலாம்.